ஹாய் எவ்ரிவன். டுடே வந்து நம்ம ஃப்ரைடே அந்த ஷார்ப் ஃபாலுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து டுடே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்றத இன்றைக்கி இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வி வில் see த மார்க்கெட் ரிப்போர்ட். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே ஃப்ரைடே வந்து லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்து 150 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் பண்ணுறாங்க. ஸோ இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்கில் வந்து என்னென்னா பழைய பிரகாரம் இது வந்து மார்ச் 31 முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட கீ இது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி 12 ஸ்டாக் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில், இப்போ வந்து 14 ஸ்டாக்காக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டாக்கோட மேக்ஸிமம் வந்து கேபிட்டல் வந்து 20% தாண்டக்கூடாதுன்னு இருந்திருக்கிறாங்க. ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா 33% இருந்துச்சு. அதுக்கப்புறமா டாப் 3 ஸ்டாக் கம்பைன் பண்ணி 45% வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா இது 62 இருக்குது. இது எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, ஸோ வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டியை வந்து த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக நெகட்டிவ் ஆக்கணும்னா இந்த 3 ஸ்டாக்கை மட்டும் டார்கெட் பண்ணி நான் விற்றேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகும். ஸோ வந்து இதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஐடிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் எஸ்பிஐ பேங்க்கும் இது 3த்தையும் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க விற்று அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் புதுசாக இண்டெக்ஸில் வாங்குகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இதனால தான் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஃபுல் ஃபால் ஆச்சு. ஸோ டுடே இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா, கரண்ட்டாக வந்து 25,178 ருபீஸில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது டியூ டு வார். ஸோ மினிமம் பிரேக் டவுன் கேப் டவுனாகவே வந்து நான் வந்து 24,000 அதாவது 25,000 எக்ஸாக்டாக 25,000 நான் ஓப்பன் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அண்டு எனக்கு தெரிஞ்சு இதிலேயே வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா வந்து டிஐஎஸ் வந்து 25,000 பிரேக் அவுட் பண்ண விட மாட்டாங்க. 25,000 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு இமீடியட் சப்போர்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணில் எங்கேயுமே தெரியாது. ஸோ டிஐஎஸ் வந்து வில் மேக் மார்க்கெட் டு சஸ்டெயின் அட் 25,000. அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே பேஸ் தான் வந்து 20 ஆவரேஜ், அதுக்கப்புறமா 9 டேஸ் 21 டேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸும் வந்து ரொம்ப கேப் இருக்குது. டெஃபினட்டாக பிரேக் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாம் கிட்ட நியராக ரொம்ப ரேஞ்சில் ஃப்ரைடே ஈவினிங். ஸோ ஃபுல்லாக இதுதான். அண்ட் நம்ம யூஸ் கேட் வந்து பிளாக் தான் இருக்குது. அதுக்கப்புறம் யூரோப் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஈவினிங் போஸ்ட் ஆன டீட்டெயில். ஸோ அதனால் இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டுடே பார்த்தீங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் வந்து 2% கிட்டத்தட்ட டவுன் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டும் 2% டவுனுக்கு வருமானா அது டவுட்டு தான். ஏன்னா ஜப்பான் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸ். ஸோ அவங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு. ஆனால் இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி தே ஆர் 15% டவுனில் இருக்காங்க ஃப்ரம் ஆல் டைம் ஹை. ஸோ இது அந்தளவுக்கு இம்பாக்ட் ஆகாது, 2% ஃபால் ஆகாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் எக்கனாமிக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக தான் திங்க் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து நிறைய வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ரஷ்யாக்கிட்டையும் நம்ம அதிகமாக குரூட் ஆயில் வாங்க முடியாது டியூ டு யூஎஸ் ப்ரெஷர். ஸோ இதை நம்ம பார்க்கணும். போர்டும் அது ஹையாக தான் போயிருக்குது. யூஎஸ் வந்து ரொம்ப ஹை பார்க்கணும். ஏன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இஸ்ரேலோட டாப் லீடர்ஸ்லாம் வந்து தேர் ஆல்ரெடி கில்டு. ஸோ இந்த வார் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா வந்து ஒரு வாரை கைட் பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட் லீடருக்கான கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் லீடர் வந்து இஸ் பியூர்லி ரிலீஜியஸ் ஓரியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் தான் வந்து இந்த இஜ்ஜப்லாம் வந்து போடலைன்னா வந்து கடுமையான சட்டங்கள்லாம் ஏற்றணும் அந்த மாதிரி பேசின மனுஷனுக்கு வந்து திடீர்னு வாரில் என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் அவர் வந்து தேவையில்லாமல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான சவுதி அரேபியா, துபாய் அந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து ட்ரோன் ஆக்சன் பண்ணிட்டார். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா துபாயோட ஏர்போர்ட்டும் க்ளோஸில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பூர்ஜ் கலிஃபா கிட்டலாம் வந்து ட்ரோன் சுற்றி தெரிஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய பேனிக்காக அது மாற்றிருச்சு. அதனால் ஸோ இது வந்து கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இஸ்ரேல் தோக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு.
அமெரிக்கா வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்பையும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு யூஎஸ்க்கு அது கிடைக்காத மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்றது தான் என்னோட திங்கிங்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட். இது ஆக்சுவலாக இது வாராவே இவங்க டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. யூஎஸும் வந்து இது வந்து ஸ்டாச்சரிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் இவங்க 2 பேரும் அதை தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே சொன்னது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், சிந்துன்ற சொல்லி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து ரஷ்யாவும் வந்து யுக்ரைன் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஃபார் தேர் இதுவும் சொன்னாங்க. பட் யூஎஸ் மீடியாலாம் வந்து அதை ப்ரொபகண்டா பண்ணி வாருன்னு மாற்றிவிட்டாங்க. ஆனால் இங்கே யூஎஸ் தான் வாரே பண்ணுதுன்றதுனால அதை ப்ரொபகண்டா பண்ணி வாருன்னு டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. வாரம் டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் ஷாப் கரெக்ஷன் இருக்காது. பட் இந்த இடத்துல ஏன் ஷாக்கான ப்ரைஸ் இதுவாக இருக்குன்னா, இஸ்ரேலோட அந்த போர்ட் தாண்டி தான் 20% ஆஃப் த வேர்ல்டு ஆயில் ட்ரேட் நடக்குது. ஸோ இவென்ச்சுவலாக வார் எவ்வளோ நாள் நடக்குதோ அவ்வளோ நாள் வந்து இதை டாக் பண்ணி தான் வைப்பாங்க. நெக்ஸ்ட் யூஎஸ் வந்து இஸ்ரேல் டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. அதான் ஆயில் வந்து ஷூட் வச்சு ஒரு வாரனால தான் ஷூட் வச்சு டவ் ஜோன்ஸ் வந்து கிட்ட கிராஷ் ஆகல என்ன இருக்குது. ஸோ இது நம்ம இன்னைக்கு நைட் தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நிஃப்டி வந்து ஆல்ரெடி தே ஆர் இன் பியரிஷ் மோட். இந்த நியூஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவான பியரிஷ் மோட் தான் கொண்டு வருது. அதுக்கப்புறமா மாட்டும் வந்து பயங்கர டவுனில் தான் இருக்குது. ஏன்னா வந்து தேர் நியர் டு தட். அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து தேவையில்லாமல் யூஏ கண்ட்ரிஸ், அரப் கண்ட்ரிஸ் மேலே தான் டாக்குடர்லே கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அரப் கண்ட்ரிஸில் தான் யூஎஸோட நிறைய மிலிட்ரி பேசஸ் இருக்குது. அதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அதிக ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து 13% அதிகமாக இருக்குது. இது வந்து வாலட்டிலிட்டி வந்து டினோட் பண்ணுது. அதிகமாக வந்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 100 இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ், 80 இண்டெக்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ சி ஒரு சரி பிரேக் டவுன் அப்புறமா சரி அப்படி இதெல்லாம் உங்களுக்கு எந்த பக்கம் வாங்குறேன்னு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணலாம். அண்ட் தென் இதில் வந்து உங்களுக்கு இருக்குது ஓகே. So that's all about today's video. Let's see what is going to happen.